போலீஸ்காரர்களின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் அரச மலேசிய போலீஸ் படையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷேரனுக்கு எதிரான விசாரணை முடிவடைந்து விட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ஃபடேல் மார்சூஸ் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக விசாரணை அறிக்கை தற்போது துணை பப்ளிக் புரோசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் கோலாலம்பூர் ஜலன் ஈப்போவில் ஒரு உணவகத்திற்கு முன்பு ஒரு பாகிஸ்தான் ஆடவரை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்து கொண்டிருந்த 3 போலீஸ்காரர்களின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக ஷீலாவிற்கு எதிராக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. அந்த வெளிநாட்டு ஆடவரை மடக்கிய போலீஸ்காரர்கள் அவரிடம் வாகனம் ஓட்டும் லைசென்ஸ் இல்லை என்று கூறி அவரை மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சி நடந்ததாகவும் அதனை தாம் தட்டி கேட்டதாகவும் ஷீலா எதிர்வினையாற்றியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.